இது என்ன மீன்? சாக்லேட் மாலி. சாக்லேட் மாலியா? தேவ் நிறைய மீன் வாங்கிட்டு வந்திருக்கான். தேவ் வளர்க்க போகிறான். ம், அதில் போடு தொட்டிக்குள்ள. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு எப்படி கீரை சாப்பிட்டு பழக்கிறது, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய அம்மாக்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக குழந்தைங்களை எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே மைக்ரோக்ரீன்ஸ் தான். மைக்ரோக்ரீன்ஸ் அப்படின்னா பேபி பிளான்ஸ் அப்படிம்பாங்க. இதோட ஸ்டேஜ், வளர்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதில் நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்ம சூப்பில், சாண்ட்விச்சில், சாலட்ஸில், ஸ்மூத்தீஸில், தோசை மேலே, சப்பாத்திக்குள்ளே இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் போதும் நம்மளுக்கு இது வளர வச்சு வெட்டி யூஸ் பண்ணுறக்கு. இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இது பார்த்துக்கும். குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கையில் இது நம்ம கொடுக்கலாம். நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன டப்பாவில் வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற எல்லா விதைகளையும், அதாவது நம்ம கடுகு, மிளகு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோக்ரீன்ஸாக வளர்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு பெரிய டெரஸ் கார்டன் வேணும், வீட்டில் பெரிய இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். கிச்சன்லேயே நம்மளுக்கு இருக்கிற இடத்துலையே வளர வைக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வீட்டில் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு என்விரான்மெண்ட் ஆக்டிவிட்டி, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் அவங்க பண்ணுறக்கு டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எங்கேஜ் ஆகும். இதில் தினமும் போய் ஒரு ரொட்டீன் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய வந்துடும், நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. தேவ் என்ன பண்ண போகிற? ஓகே, பார்த்து கட் பண்ணோம். கட் பண்ணி இங்கே வை. நான் அம்மா பிடிச்சிக்கிறேன், அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வெட்டுங்க. இந்தா இங்கே இதை வெட்டுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கலாமா? ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கழுவுறதில் போட்டு கழுவு. கழுவு இது எல்லாத்தையும் போடு. சமைச்சிட்டு கூப்பிடுங்க. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற கீரைகளை விட இந்த மைக்ரோக்ரீன்ஸ்க்கு அதிகமான நியூட்ரிஷன் கண்டென்ட் ஜாஸ்தி அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். கல்வி அதில் இப்போ குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா கீரைகளும் அவங்களால சாப்பிட முடியும். நான் இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சும்மா உருளைக்கிழங்கு கூட பொரியல் மாதிரி சேர்த்து தான் கொடுத்தேன். வெந்தயக்கீரை ரொம்ப கசப்பு இருந்தாலும் தேவோடது அப்படிங்கிறதுனால அவனே விருப்பப்பட்டு சாப்பிட்டான். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.